வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக ஒரு அம்பர்லா டாப் தான் தைக்க போகிறோம். இது ரெடிமேட் மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இது வந்து நல்ல ப்யூர் காட்டன்ஸ், போடுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம உயரத்துக்கு எடுத்துக்கலாம். நல்லா மடித்து தேய்ச்சி விட்டுட்டு உயரம் வந்து 16 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம 15 தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வந்து நம்ம வந்து அம்பர்லா டாப் கட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா வர்றதில் வந்து நம்ம முழங்கை வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், எல்போ வரைக்கும். இப்போ இதை 4ஆக மடித்து போட்டுடலாம். இந்த மாதிரி மடித்து போட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சுற்றளவு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு உயரம் வந்து 15.5 இன்ச்சு, சுற்றளவு 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லூஸாகவே தான் வைக்கிறேன் நான். பதினேழு இருக்குங்க, நான் 19 வைக்கிறேன். 19.5 வைக்கிறேன் நான். ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே. ஏன்னா உள்ளே நம்ம நிறையா தையல் போட்டு விட போகிறோம். ஒரு 4 தையல் வந்து போட்டு விட போகிறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வைக்கிறேன் நான். என்ன தேவைன்னா பிரிச்சுக்கிற மாதிரி. இது ப்யூர் காட்டன், தண்ணியில் போட உங்களுக்கு சுருங்கும். இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 4 வைக்கிறேன். ஏன்னா இது போட் நெக்கு கிடையாது. இது வந்து நம்ம வந்து ரெடிமேடில் எடுப்போம் இல்லையா, பேக் சைடு வந்து க்ளோஸாக இருக்கும் நெக்கு, முன்னாடி வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. 7 இன்ச்சு அங்குள் உயரம். ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. 15.5 இன்ச்சு உயரம். சைடில் 1 இன்ச் கம்மி பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து வளைவாக 1 இன்ச்சுக்கு சைடில் கம்மி பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். சைட்லேயும் கட் பண்ணிடலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடுங்க. இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திட்டு முன்னாடி ஆம்கோல் வந்து கம்மி பண்ணிடுங்க. முன்னாடி ஆம்கோல் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவு குடஞ்சி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு வந்து பேக் சைடு 1.5 இன்ச் வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். சும்மா அடையாளப்படுத்தி மட்டும் விட்டுட்டு தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். நம்ம மேலைக்கு மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இருக்கிறத முக்கோணமாக 4ஆக மடிச்சுட்டு, சரிங்க 2ஆக மடிச்சுட்டு முக்கோணமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மேல் பகுதி நம்ம கட் பண்ணதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து கிராஸ் பீஸ் தானே, நமக்கு கொஞ்சம் அகலம் கொடுக்கும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இது கீழ் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் நான் தைச்ச டாப் தான், என் தங்கச்சி பொண்ணுக்கு தைச்சது. இதை வச்சு தான் அந்த பாப்பா கூட படிக்கிற பொண்ணுக்கு, அந்த கஷ்டப்படுற பொண்ணுக்கு நான் தைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாப்ஸில் இது ஒன்று. இது சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ போட்டிருக்கேன் நான், பார்த்துக்குங்க.
உயரம் பார்க்கலாம். கீழ் உயரம் 28 இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 32 வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல கீழே ஃபுல்லாக இறக்குற வர மாதிரி 32 வைக்கிறேன். இது வந்து நல்ல முழங்கால் வரைக்கும் இருக்கும் இந்த டாப்பு. பாப்பாவோட ஹைட்டுன்னு தான் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் இறக்கம், முழங்காலுக்கு கீழே வர மாதிரி கொஞ்சம் இறக்கமாகவே தான் வச்சு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ இறக்க தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா எந்த ஒரு அம்பர்லா டாப்பும் ஏதாச்சும் 1-2 தான் நமக்கு ஜாயின் பண்ணாமல் வரும். மேக்ஸிமம் வந்து சில இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ மேலே கட் பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். இதுக்கு ஒயிட் கலர் பேண்ட்டு போடுற மாதிரி தைக்கிறேன் நான். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். நல்லா எட்ஜ்லேயே போடுங்க. இப்போ முன்னாடி கழுத்து கட் பண்ணிடலாம். நான் ஒரு 5.25 இன்ச் வைக்கிறேன். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வேஸ்ட் பீஸ் நேராக கட் பண்ணுறேன். நான் ஒரு 4 இன்ச்சு அகல வச்சு கட் பண்ணுறேன். அது 4 இன்ச்சு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இப்போ இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு அகலம் வரும் அது ஒரு பக்கத்துக்கு. இது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க முன்னாடி உயரம் பார்த்துட்டு. இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடிமேடில் இந்த நெக் டிசைன் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி எடுப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தர்மாகோல் பால் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் நான் சன்கிரேப் மெட்டீரியல் எடுத்துருக்கேன். அதில் வச்சு நம்ம வந்து ஒரு 20 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 20 பீஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா திக்கு போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இது சிங்கிளாக தான் நான் வைக்கிறேன். பாருங்கள், 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ சிங்கிளாக தான் இருக்குது. இப்போ 2 பீஸ் இருக்குது. அதில் ஒன்றில் மட்டும் நான் வச்சு தர்மாகோல் பால் வச்சு தைக்கிறேன். அந்த கீழே இருக்க பிசுறு வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. அந்த நம்ம நூல் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, நல்லா சுற்றி தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே நல்லா கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு தையல் போடலாம். நல்லா இறுக்கி பிடிச்சி ஒன்றா வச்சு தைங்க. டைட்டாக 2 கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். அதாவது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு, இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே தையல் போடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு தையல் போடுங்க. கையில் பெரிய ஊசி கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நல்லா தள்ளி விட்டு நம்ம தைச்சிட்டு வரலாம். தைச்சிட்டு திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சமமாயிடும். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். நல்லா வச்சு ஃபுல்லாகவே அமுக்கு தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ போட்டாச்சு. நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக சென்டர் அடையாளம் பண்ணி இதை வச்சு ஒரு தையல் நம்ம மடக்கி தைக்கல, லேஸ் வச்சு நான் மேலே தைக்க போகிறேன் 2 சைடும். உங்களுக்கு வேணும் லேஸ் இல்லைன்னா அப்படியே மடக்கி தைச்சி விட்டுடலாம். லேஸ் வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ கீழே வந்து கரெக்டாக வச்சுட்டு கழுத்துக்கிட்ட மேலே வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள் பக்கமாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரியாக இருக்குது, கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து லைனிங் கிளாத்து வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி லேஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு தைங்க. அந்த லேஸ் வந்து கொஞ்சம் நல்ல திக்காக தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து லேஸ் வச்சிடலாம். இந்த லேஸ் வந்து ஃப்ராக்குக்கு வைக்கிறது, ப்ளவுஸ்க்கு வைக்கிறது கிடையாது. ஃப்ராக்கு, சுடிதார் இந்த மாதிரி வைக்கிற லேஸு. அந்த இதில் பூ டிசைன் இருக்கு இல்லையா, அது மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்படியே திருப்பி கீழே வரைக்கும் தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். அப்போ அந்த நம்ம லேஸு எல்லாமே அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ இது கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க.
நல்லா எஜ்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே மேலே எல்லாமே அந்த தர்மாகோல் பால் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். நமக்கு தையல் போடுறது ஒரே மாதிரி போடுங்க. ஒரு இடத்துல சின்னதாக பெருசாக வேணாம், ஒரே மாதிரி வேணால் போட்டு வாங்க. இப்போ வந்து கை வந்து இருக்கிற பீஸை மடித்து போட்டு கை கட் பண்ணிடலாம். எல்போ வரைக்கும் தான் வைக்கிறேன், கொஞ்சம் இறக்கமாகவே. கீழே மடித்து திக்க மார்க் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச் வைக்கிறேன். லைட்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்கும் குட்டையாக வச்சா நல்லா இருக்காது. இப்போல்லாம் எல்போ வரைக்கும் தான் போடுறாங்க. இப்போ வந்து ஆம்கோல் பீஸ்க்கு நான் பைப்பிங் கொடுத்துட்டேன். இப்போ வச்சு பார்க்குறேன், சரியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது, நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நம்ம வெட்டினதில் கீழே உள்ள பீஸ் இது. ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறாமல் சரியாக கிடைக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. சென்டராக அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து வச்சு தைச்சிடலாம். பைப்பிங் வச்சுருக்கேன் நான் ரெடிமேடில் மாதிரி, இது உங்களுக்கும் தெரியும். தைச்சு முடிச்சுட்டு அமுகத்தையில் போட்டுருங்க. இப்போ கீழே கையில் வந்து நான் மடித்து சும்மா தைச்சிருக்கேன். அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் கொடுத்து சின்னதாக ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த ஸ்கர்ட்டுக்கும் கீழே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க. ஸ்கர்ட்டுக்கும் நீர் பீஸ் கொடுத்து நான் மேல் வாக்கில் திருப்பியிருக்கேன். திருப்பி சின்ன பார்டராக தைச்சி விட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக அது கை முடிச்சுட்டு சைடெலாம் ஜாயின் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு தைச்ச 5 ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு பார்வை பார்க்கலாங்க. நல்லா நான் விரித்து காமிச்சிட்றேன். இதுதான் இப்போ நம்ம தைச்சது. கை வந்து நல்லா கீழே வரைக்கும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஓப்பன் டாப்புங்க. கைக்கும் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். இது போட் நெக் தான். அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஆனால் மேலே கொடுத்துருக்கிறது வந்து நெட்டடு. இது ரொம்ப அழகாக தான் இருந்தது. கைக்கும் நான் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். லேஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பட்டன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வீடியோஸுமே போட்டிருக்கேன் நான். பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்க்கலாம். இதுவும் போட்டிருக்கேன். சில பேர் பார்த்துருப்பீங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. இதுக்கு எந்த கலர் வேணாலும் பேண்ட்டு போட்டுக்கலாங்க. ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நாட்டு வச்சு நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும். இது 4 ட்ரெஸ்ஸுமே வந்து இப்போ வீடியோவில் போட்டாச்சு.
இப்போ கடைசியாக அது வந்து ஓப்பன் டாப் ஒன்று வந்து செட்டு ட்ரெஸ் தைச்சேன். அது சும்மா சாதாரண ரவுண்ட் நெக்கு தான், அது மட்டும் நான் போடலை. இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம்னா பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி தைங்க. இது எல்லா ட்ரெஸ்ஸும் அந்த பொண்ணுக்கு தைச்சிட்டு இதெல்லாம் பார்சல் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்டோம். போன வாரமே பொண்ணுக்கு கைக்கு கொடுத்துட்டோம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். க்ரீன் கலர் பேண்ட்டு, பிங்க் கலர் டாப்பு. இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 5 ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உள்ளே வந்து பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைச்சேன் நான். ஏன்னா இல்லைன்னா இப்போ நம்ம துவைக்க அந்த பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நான் எல்லாமே எடுத்துட்டேன். நல்லா இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்சல் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.